நாமத்துக்கு சோஸ்திரம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பேசக்கூடியவங்க பாண்டிச்சேரி மெயின் சர்ச்சில் பாஸ்டராக இருக்கிறாங்க. பாஸ்டர் ஆரோன் எபெனேசர் அவர்கள் அழைத்த மாத்திரத்திலே மனமுகர்ந்து பிரெஞ்சு மக்களுக்காக தமிழில் பேசுவதற்காக ஒப்புக்கொண்டார்கள். தேவனுடைய நாம மகிமைப்பட அவர்கள் இப்பொழுது நம்மோடு பேச நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். பாஸ்டர், இது உங்களுடைய நேரம். தேங்க்யூ மிஸ், தேங்க்யூ சோ மச். நல்ல இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையாகவே அநேக நாட்களுக்கு பிறகு மறுபடியும் இந்த இணையதள வாயிலாக நம்முடைய திருச்சபையோடு தொடர்பு கொண்டிருக்கிற இந்த பிரான்ஸ் மக்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஜெபின் அவர்கள் நேர்த்தியாக இதை நடத்தி கொண்டிருக்கிறதாக பார்க்கிறோம். நல்ல ஒரு ஜெப வேலை கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒவ்வொருவரும் கலந்து கொண்டு செய்ய வேண்டிய ஜெபத்தை நேர்த்தியாக ஒழுங்கும் கிரமமாக அதை செய்யப்பட்டதை நான் பார்த்தேன். மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜெபிக்கிற நபர்களை தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிற சூழல் ரொம்ப குறைபட்டு காணப்படுகிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருப்பினும் ஆண்டவரை தொழுது கொள்ள இப்படி கூடுகையாக கூடி வந்திருக்கிற உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய பேருடைய பெயர்கள் குறிக்கப்படல. எனக்கு தெரிந்த ஒரு சில நபர்களாக என்று சொன்னால் சகோதரி கெட்சியா அவர்கள் இருக்கிறீர்கள். ரொம்ப நாளைக்கு பிறகு பாக்குறவங்களே வீடியோல. தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ. 2 பேருமே கணவன் மனைவியாக வந்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். சகோதரி ஷீலா இருக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். சகோதரி லதாவையும் பார்த்தேன். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நம்ம தூரமாக இருந்தாலும் கர்த்தருக்கு சமீபமாக இருக்கிறோம் என்கிற ஒரு சந்தோஷத்தோடு இந்த நாளிலும் இந்த செய்திக்குள்ளாக பிரவேசிக்க விரும்புகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த அட்வென்டிஸ்ட் பிரேயர் மினிஸ்ட்ரி ஜெபின் மற்றும் அருமையான சாந்தி மிஸ் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நேரங்கள் கடக்க விடாதபடி ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஏற்கனவே உங்களுக்கு அந்த பிளேயர்ல போடப்பட்டபடியே இன்றைக்குரிய தலைப்பு என்னவென்று சொன்னால், உங்களுடைய ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருக்கிறீர்களா என்ற ஒரு தலைப்புல நம்ம தியானிக்க ஆசைப்பட்டேன். அநேக நேரத்திலே இந்த உலக வாழ்க்கையில் நாம் எல்லோருமே கவலைப்படுகிறது ஒரு இயல்பாகிவிட்டது. ஒருவேளை என்னுடைய கவலை உங்களுடைய கவலையாக இல்லாது இருக்கலாம், உங்களுடைய கவலை ஒருவேளை என்னுடைய கவலையாக இல்லாது இருக்கலாம். ஆனால் கவலைக்கென்று ஒருவரும் விதிவிலக்கு அல்ல. ஒருவேளை சிறு பிள்ளையாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், முதியவர்களாக இருந்தாலும், வறியவர்களாக இருந்தாலும், ஒருவேளை ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரையும் இந்த கவலை வாட்டி வதைக்கிறது. அப்படி என்று சொன்னால், நான் இன்றைக்கு பேசும்படியாக உங்களோடு தெரிந்து கொள்கிற இந்த கவலையும் அல்லது உலகத்திலே நாம் கொண்டிருக்கிற இந்த கவலையும் எல்லாம் ஒரே விதமான காரியமா? அல்லது வேதத்துல ஆண்டவர் எதை குறித்தும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து இன்னொரு விஷயத்திற்காக கவலைப்பட சொல்லுவாரா? அல்லது ஆவிக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் கவலைப்படுங்க, மற்றபடி கவலைப்படாதீங்கன்னு சொல்ல போறாரா? அல்லது இந்த கவலை நம்ம என்ன பண்ணக்கூடியதாக இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் கவலை அதை ஒடுக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஒருவேளை ஒரு நாள் கவலை, 2 நாள் கவலை, அப்படியே 3 நாள், அப்படியே நாட்கள் பல செல்லக்கூடிய நிலையில் நம்முடைய கவலை பெருகி கொண்டே போகும் என்று சொன்னால் அது இருதயத்தை ஒடுக்கக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதை நம்ம அனுபவபூர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மனதின் பாரமே இருதயத்தை ஒடுக்குகிறதை உணர்கிறோம். ஆக எனக்கு அன்பானவர்களே, இன்றைய தினத்திலும் தேவனுடைய சமூகத்திலே சற்று நேரம் நாம் தியானிக்க போகிறோம். இந்த கவலை என்பது சாத்தான் நமக்காக வைத்திருக்கிற ஒரு வலையாக இருக்கிறது. அதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் ஒவ்வொருடைய வாழ்விலும் அந்த வலையை விரித்து வைத்திருக்கிறான். நாம் அநேக நேரத்தில் அந்த வலையில் அகப்பட்டு கொண்டு கிடக்கிறோம். ஆக இதிலிருந்து மீளத்தக்கதாக இந்த நாளின் செய்தி உங்களுக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆக இந்த கவலைகளை வித்தியாசப்படுத்தி ஒரு சில காரியங்களாக நாம் படிக்க போகிறோம். முதலாவது பகுதியாக எபிரேயர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 2வது அதிகாரத்தை ஒருவேளை நீங்கள் வேத புஸ்தகத்தை வைத்திருந்தால் என்னோடு நீங்கள் திறந்து கொள்ளலாம். நீங்கள் அந்த 2வது அதிகாரத்தினூடாக போகிற பொழுது அதிலே நான் முதல் வசனத்திலிருந்தே வாசித்து வர விரும்புகிறேன். நாம் கவனிக்க போகிற வசனம் 4வது வசனம் தான். ஆனா அந்த கான்டெக்ஸ்ட் நமக்கு தெரியணும் அப்படின்றதுனால நான் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறேன். ஒரு சிறிய ஜெபத்தோடு இந்த தியானத்துக்குள்ளே பிரவேசிப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமா நம்மோடு பேசுவாராக. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோகத்தின் பரமபிதாவே, இந்த அருமையான இரவு வேளையிலும் உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்தி சந்தி மதியான வேளையில் எல்லாம் நான் உம்மை துதித்து மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னதை நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு கூட இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதை ஏற்பாடு செய்த அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய கரங்களை திடப்படுத்துங்க. நேர்த்தியாய் ஒழுங்கும் கிரமமாய் இது செய்யப்பட்டிருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். தேவன் தாமே அடியனை மறைத்து வெளிப்படும். வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு உடைய வார்த்தைகள் தெளிவாக விளங்கத்தக்கதாக
பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். நீரே எங்களை வழி நடத்தும். நீரே எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென். சரி, இந்த நாளிலும் நேரம் தாழ்த்தாமல் இந்த தியானத்துக்குள்ளாக பிரவேசிக்கத்தக்கதாக நான் ஆசைப்படுகிறேன். இந்த எபிரேயர் 2வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது வேதவசனம் எப்படி வருகிறது என்று பாருங்கள். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். முதலாவது நமக்கு வரக்கூடிய ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் கவலையிலிருந்து மீள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். அநேக நேரத்துல வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை கவனிக்கிற அளவிற்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனிக்க நாம் தவறி விடுகிறோம். வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையும் கவலைகளையும் கடினங்களையும் கவனிக்கிற அளவிற்கு கூட ஆண்டுடைய வார்த்தைகளை கவனிக்காது நாம் போய் கொண்டிருக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட நமக்கு முதலாவது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்ட வார்த்தைகளை விட்டு விலகாதபடி அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். நீங்க தேவனுடைய வார்த்தையை ரொம்ப ஆர்வமா ஆழ்ந்து கவனிக்கிற பொழுது அது உங்களை கவலையிலிருந்து மீட்கக்கூடியதா இருக்கிறது. 2வது வசனத்தை வாசித்து நாம் கவனிக்க வேண்டிய வசனத்துக்குள்ளாய் பிரவேசிக்க போகிறோம். ஏனெனில் தேவ தூதர் முதலாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கையையும் அல்லது செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். 4வது வசனம் இப்பதான் நம்ம கவனிக்க போற வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அருமையான ஒரு வசனம். பலமுறை இந்த வசனத்தை நீங்க வாசிச்சிருக்கலாம், இந்த பகுதிகளை நீங்க தியானித்து கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்களுடைய கவனத்துல நான் கொண்டு வர விரும்புகிற காரியம், வேத வசனம் சொல்லுது, நீங்க ஆண்டவருடைய வசனங்களை கவனிக்கணும். அவர் உங்களுக்காக செய்திருக்கிற தியாகங்களை அதன் மூலமாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இது அவசியம் அப்படின்னு சொன்னா, தேவ தூதர்களே இதை கவனிக்காம விட்டா அவர்கள் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாதபடி இருக்கும்போது நீங்களும் நானும் எப்படி அதுல தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, ரொம்ப மேன்மையான ரட்சிப்பு. ஒருவேளை இந்த ரட்சிப்பை குறித்து எவ்வளவு அக்கறையா நம்ம இருக்கிறோம், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை குறித்து அறிந்து கொள்வதில் எவ்வளவு ஆர்வமா இருக்கிறோம், அல்லது அதை குறித்து தியானிப்பதில் எவ்வளவு ஆர்வமா இருக்கிறோம்னு சொல்லி நம்ம தான் நம்மளையே நம்ம கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். காரணம் என்னன்னா, நீங்க ஒருவேளை சாட்சியாமத்தை படிக்கக்கூடிய வழக்கம் இருந்தா ஒரு வார்த்தையை நீங்க கவனிக்க முடியும். நம்முடைய ரட்சிப்புக்காக பரலோகம் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திலும் பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்ன செஞ்சாங்களா? மகிழ்ந்து கொண்டிருந்தாங்களா? அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா பார்த்தாங்களாம். அதனுடைய மகிழ்ச்சியை எப்படி வெளிக்காட்டினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எப்பொழுதும் ஒரே ஸ்கேல்ல ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருப்பாங்களாம். தேவன் நம்முடைய ரட்சிப்புக்காக ஒரு காரியத்தை செஞ்சிட்டாருன்ற ஒரு செய்தி அவங்க காதுல வந்தோடனே ஒரு டோன் உயர்த்தி பாடுவாங்களாம். நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம். இன்னைக்கு நாங்க எல்லா நாளும் போல கிடையாது. இன்னைக்கு நாங்க கொஞ்சம் மகிழ்ச்சியை வெளிக்காட்டும்படியாக எங்களுடைய ஸ்கேல்ல இருந்து ஒரு ஸ்கேல் உயர்த்தி நாங்க பாடுறோம் அப்படின்னு சொல்லி தூதர்கள் பாடுவாங்களாம். ஆக வேதம் சொல்லுது, இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, இவ்வளவு மேன்மையான காரியம், இவ்வளவு பெரிய தியாகம், இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை கிறிஸ்து நமக்கு செய்திருக்கும் போது அதை கவனிக்காமலோ, அதை குறித்து தியானிக்காமலோ, அதை குறித்து அறிந்து கொள்ளாமலோ, அதை குறித்து படிப்பதில் நம்ம முக்கியம் செலுத்தாம இருப்போம்னா, அல்லது நம்ம கவலையற்றிருப்போம் என்று சொன்னால் நாம் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி வேதம் நமக்கு ஒரு காரியத்தை கேட்க. அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நீங்கள் கவலையற்றிருப்பீர்கள் ஆனால் அல்லது கவலையற்றிருப்போமானால் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதே, இது எந்த கவலையை பத்தி பேசுது? அப்போ நான் இந்த காரியங்கள்லாம் ஒரிஜினல் லாங்குவேஜ்ல போய், ஒருவேளை இதெல்லாம் நம்ம புதிய ஏற்பாடு என்பதனால கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக கிரேக்க பாஷையில இந்த வார்த்தை என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அமெலோ அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. சரிங்களா? அமெலோ அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, கேர்லெஸ் அல்லது டு நெக்லெக்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை ஆங்கிலத்துல வருது. நான் கவனக்குறைவா அல்லது அத ஒரு பெரிதாக எண்ணாம, அது ஒரு ஒரு மதிப்பாக எண்ணாம, அது ஒரு பொருட்டாக எண்ணாம இருக்கக்கூடிய ஒரு காரியம். அல்லது சில காரியங்களை நம்ம எளிமையா நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அப்படின்னா அதை ஒரு பொருட்டா எண்ணாம விட்டுறோம். அப்படி நீங்க விட்டா எப்படி நீங்க தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியும் ஆண்டு கேட்கிறார். அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல கவலைப்படுவதை குறித்து சொல்ல, கவனக்குறைவை குறித்து பேசுகிறார். ஒருவேளை இந்த ரட்சிப்பை குறித்து இவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கும் போது நீங்க கவனம் வச்சிருக்கிறீங்களா? அதை குறித்து நீங்க ஒரு அசதியா இருக்கிறீங்களா? அதை குறித்து நீங்க ஜாக்கிரதை இல்லாம இருக்கிறீங்களா? எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஜாக்கிரதை அடைய வேண்டும் என்பது இந்த வசனம் குறிப்பிடுகிறது. உங்களுடைய ரட்சிப்பை குறித்து நீங்கள் ஜாக்கிரதை அடைய வேண்டும். உங்களுடைய ரட்சிப்பை, உங்களுடைய அழைப்பையும், உங்களுடைய தெரிந்து கொள்வதையும் நீங்கள் உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, இந்த
இந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த சத்தியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தருணம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதை குறித்து அக்கறை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் குறிப்பிட விரும்புகிறார். அதை முதல் பகுதியிலே நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்ததாக நீங்க கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் ஒரு நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 30வது வசனம். இந்த கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஒருவேளை இவரை குறித்து நான் ரொம்ப சொல்ல முடியாது. இன்னைக்கு எனக்கு செய்தியினுடைய காரியம் இந்த ஒரு குறிப்பிட்ட தலைப்பின்களாக நான் வைத்துக் கொண்டிருப்பதனால இவரை குறித்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி கடந்து போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் இவர் அழைத்த அழைப்பே ஒரு வித்தியாசமான அழைப்பு. இவரை ராஜாவாக்குகிறார். இவருடைய பேரை நீங்க அறிந்து கொண்டிருப்பீங்க இந்த பகுதியை படிக்கும் போது. யெகூ என்பது இவருடைய பேர். இவரோட ராஜாவாக்கி ஆண்டவருக்கு பிரியமான நிறைய காரியங்களை செய்யறாரு. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காரியம் என்னன்னா, விக்கிரகங்கள் எல்லாம் ஒழிக்கிறாரு. விக்கிரகங்களை தொழுது கொள்கிற அந்த பூசாரிகளையும் ஒழிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணாரு. அப்போ இப்போ பூசாரிகளை சும்மா கூட்டு ஒழித்தா எல்லாரும் ஒழிச்சிட முடியாது, எல்லாரும் அழிச்சிட முடியாது, எல்லாரையும் முழுமையா ஒண்ணு இல்லாம நிர்மூலமாக்கிட முடியாது. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா ஒரு வஞ்சனையான ஒரு காரியத்தை செய்யறாரு. ஒருவேளை நமக்கு பாக்குறதுக்கு அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது படிக்கும் போது பாரு எவ்வளவு நேர்த்தியா செயல்படுறாரு அப்படின்னு. என்ன செய்வாருன்னா, பாகாலை தொழுது கொள்கிற எல்லா தீர்க்கதரிசிகளையும் கூப்பிடுவாரு. கூப்பிட்டு சொல்லுவாரு, நீங்க பாகாலுடைய தீர்க்கதரிசியா, நீங்க வாங்க, உங்களை நான் கனம் பண்ண போறேன், உங்களுக்கு நான் ஒரு பெரிய வெகுமதி கொடுக்க போறேன், நான் உங்களை மேல ரொம்ப பிரியமா இருக்கிறேன், உங்களை நல்லா கவனிப்பேன்னு சொல்லி அவங்களை அப்படியே ஆசை வார்த்தை கூறி எல்லா பாகாலின் தீர்க்கதரிசியும் ஒரு இடத்துல கூட்டுறாரு. கூட்டிட்டு என்ன செய்யறாருன்னா, ஒரு பெரிய இடத்துல கூடி வர செய்து அந்த இடத்த முழுமையா அடைச்சிடுறாரு. வெளியே போக முடியாம அடைச்சு அவ்வளவு பேரையும் ஒரே நேரத்துல கொள்றாரு. ஒருவேளை இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய நோக்கம் என்னன்னா, ஒருத்தன் கூட தப்பிச்சிடக்கூடாது. ஒருத்தன் தப்பிச்சிருந்தாலும் இந்த இஸ்ரேல் தேசத்தை இன்னும் மோசம் போக்கிடுவான். நம்முடைய காலத்துல விக்கிரகங்களை வழிபடுற ஒருத்தர் இருக்கக்கூடாது. இது தேவனுடைய ராஜ்யம், இது தேவனுடைய தேசம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இடம். இங்க எதுக்கு விக்கிரகத்துக்கு வேலை அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தீர்மானத்தோடு தன்னுடைய முதல் பணியான ஒரு எப்படி சொல்றது ராஜாங்கத்தை ரொம்ப நேர்த்தியா தொடங்குவார். ஒருவேளை இந்த யெகூவை பத்தி படிச்சீங்கன்னா, இது நான் இப்படி ஒரு கதை தான் சொல்லி இப்படி நிறைய கதை இருக்கு அவரை பத்தி, இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள். நீங்க நேரம் எடுத்து படிங்க. இப்ப நமக்கு அது சொல்வதற்கெல்லாம் நேரம் இல்லை. சரி, இப்போ இதுல கவனிக்க போற காரியம், இந்த 2 ராஜாக்கள் 10:30 என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறை வரை வீற்றிருப்பார்கள். எப்பா, நானும் நிறைய ராஜாக்களை ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆனா நீ என் இருதயத்தில் உள்ளதெல்லாம் அப்படியே செஞ்ச. தாவீதுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு ராஜாவை பார்த்து ஏன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் நீ செஞ்ச அப்படின்னு சொன்னாருன்னா யெகோவை பார்த்தா சொல்லுவார். அதுவும் இந்த தாவீதுடைய வழியில வந்த ஒரு சூழ்நிலையில இவரை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறாரு. ஆண்டவர் இவரை தெரிந்து கொண்டு இந்த பொறுப்பை கொடுத்த முதற்கொண்டு நேர்த்தியா செய்யறாரு. ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எலியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆகாப்புடைய வீட்டாரை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தை யார் நிறைவேற்றினா ஒரு துளி கூட விடாம, அதுல ஒரு சின்ன பெசகல் கூட செய்யாம அப்படியே செய்தது யாருன்னா இந்த யெகூ. ஆகாப்புடைய வீட்டுக்கு எலியா என்ன ஒரு தீமையை அறிவித்தாரோ தீர்க்கதரிசனம் அப்படியே செஞ்சாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துல உள்ளபடியெல்லாம் நீ செஞ்சதுனால உனக்கு ஒரு அஷூரன்ஸை நான் கொடுக்குறேன். உன் தலைமுறையில 4 தலைமுறை இந்த ராஜாங்கத்துல இருப்பாங்க. என்ன நடந்தாலும் சரி அவங்க ராஜாவா இருப்பாங்க. உன் தலைமுறை 4 தலைமுறை இருக்கு. அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. இங்கதான் நீங்க கவனிக்க போற காரியம் இருக்கு. சரிங்களா? 31 வசனத்தை வாசிக்கும் போது, எப்பவுமே வேத வசனத்தை படிக்கும்போது ஒரு காரியத்தை நீங்க கவனிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். நீங்க படித்து கொண்டே வருகும்போது ஆனாலும் அப்படின்ற ஒரு வார்த்தை வருதுன்னா ரொம்ப கவனிக்கணும். நீங்க அப்படியே படிச்சுட்டே வாங்க. படிச்சுட்டே இருக்கும்போது ஆனாலும் ஒரு வார்த்தை வருதுன்னா நீங்க அதான் நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல இந்த நாகமான குறித்து சொல்லப்பட்டிருக்கும். நாகமான பத்தி அவன் பெரிய பட தளபதி அப்படி இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டு ஆனாலும் அவன் குஷ்டரோகியா இருந்தான்னு வரும். இந்த ஆனாலுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு பெரிய செய்தி இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட நம்ம பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பாங்க, எக்ஸாம் எல்லாம் எழுதிருப்பாங்க. எப்படா எக்ஸாம் எழுதுனா நல்லா எழுதினியாடா அப்படி கேட்டோம்னா, நல்லா எழுதுனேன் ஆனாலும் அதுக்கப்புறம் தான் நீங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. நல்லா எழுதுனான்னு கவனிச்சுட்டு விட்டுட்டீங்கன்னா சிக்கலாயிரும். ஆனாலும் அப்புறம் தான் நீங்க கவனிக்கவே வேணும். அதே மாதிரி இன்டர்வியூ போயிட்டு வருவாங்க, வேலைக்கு போயிட்டு வருவாங்க, எல்லாம் சொல்லிட்டு ஆனாலும் அப்படின்னுவாங்க. அங்கதான் நீங்க கவனிக்கணும் ரொம்ப. அதே போல இந்த வேத பகுதிகள்லயும் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே வந்துட்டு ஆனாலும் அப்படின்னும் போது நிறைய இருக்கு. நான் இப்படி நிறைய வசனங்கள் எடுத்து போய் சொல்ல முடியும், நமக்கு நேரம் இல்லை. அதனால இந்த ஆனாலுக்கு பிறகு கவனிக்க நீங்க அந்த வசனம் சொல்லுது. ஆனாலும் 31ஆம் வசனம், யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடு நடக்க கவலைப்படல. அவன் எல்லாம் செஞ்சாங்க.
விக்கிரகத்தை அழித்தாங்க, அங்க இருந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஒழித்தாங்க. எல்லாம் நல்லா தான் இந்த யெகூ செய்தாரு. ஆண்டவருடைய மனசுல என்ன இருந்துச்சோ, எப்படி இந்த ஆகாபுடைய வீட்டுக்கு முடிவு கட்டணும்னு ஆண்டவர் வச்சிருந்தாரோ அதெல்லாம் அப்படியே செஞ்சாரு. ஆனா வேதம் சொல்லுது, ஆனாலும் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இதயத்தோடு நடக்க கவலைப்படல. அப்போ இந்த இடத்துல கவலைப்படல அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. இது எபிரேய பாஷையில இருக்குது. இந்த வார்த்தை வந்து ஷமார் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. நம்ம ஏற்கனவே ஒரு வார்த்தை படிச்சோம். அமெலோ அப்படின்ற ஒரு வார்த்தையை படிச்சோம். அது வந்து கிரேக்க வார்த்தையில கவனக்குறைவா இருக்கிறது, நெக்லெக்ட் பண்றது, கேர்லெஸ்ஸா இருக்கிறதுன்னு படிச்சோம். அதுக்கும் கவலைன்ற வார்த்தை தான் தமிழ்ல பயன்படுத்தியிருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க, முழு இருதயத்தின்படியே நடக்க, முழு இருதயத்தோடு நடக்க என்ன செஞ்சானா கவலையற்று இருந்தா அல்லது கவலைப்படல அப்படின்னு வருது. அதுக்கு என்ன வார்த்தை எபிரேய வார்த்தைன்னா சமார் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அந்த பிரமாணத்தை பாதுகாக்கிறதுலயும், அந்த பிரமாணத்துல கை கொள்வதிலையும், அந்த பிரமாணத்தின்படி நடக்கிறதுலயும், அந்த பிரமாணத்தின் மேல் கவனமா இருக்கிறதுலயும் குறைவா இருந்தாங்க. அததான் சொல்ல வர்றாரு. அப்படின்னா அங்கேயும் கவலைப்படுங்கன்னு சொல்ல வரல. கவலைன்ற வார்த்தையை நம்ம நேரடியா எடுக்கிறபடி வேதத்துல அந்த வார்த்தைகள் சொல்லப்படல. அப்படின்னா இந்த கவலைன்ற வார்த்தை தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டதுனால நம்ம சில நேரத்துல என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, ஒருவேளை நம்ம மற்ற எதுக்கும் கவலைப்படக்கூடாது, ஆவிக்குரிய காரியத்துக்கு ஒருவேளை கவலைப்படலாம் போல அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஆக இந்த கவலை அப்படின்ற வார்த்தை முதல் பகுதியில படிச்சிருக்கிறோம், அக்கறையற்ற தன்மையை காட்டுது. இந்த இரண்டாவது பகுதியில ரொம்ப கவனக்குறைவா இருக்கிறத பேசுது, அல்லது அந்த வார்த்தைகளை பாதுகாக்கிறதுல குறைச்சல் உள்ளவர்களா இருக்கிறத குறித்து பேசுது. இந்த யெகூ தேவனுடைய பிரமாணத்தின்படி செய்கிறதுல கவனக்குறைவா இருந்தார், பாதுகாப்பற்றவராக இருந்தார், அப்படி இருக்கக்கூடாது என்பதை கூறுது. சரிங்களா? இந்த இரண்டாவது வார்த்தையை பார்க்கிறோம். இன்னொரு வார்த்தையை பார்த்து நம்ம அடுத்த பகுதிக்குள்ள போய் நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஆமோஸ் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமோஸ் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆமோஸ் 6:5 தம்பூரை வாசித்து பாடி தாவீதை போல கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி, இஸ்ரவேலருடைய நிலைமை பத்தி சொல்றாரு. அப்படின்னா தம்பூர் வாசிக்கிறாங்களாம், தாவீதை போல நடனம் எல்லாம் ஆடுறாங்களாம், எல்லாம் பண்றாங்க. பண்ணிட்டு 6வது வசனம் சொல்லுது, பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை ஊத்தி குடித்து, பெரிய பெரிய பாத்திரத்துல மதுபானத்தை குடிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம காலத்துலயும் மக்கள் இதை பத்தியும் கவலைப்படுறது இல்லை. அவங்க பாட்டுக்கு மதுபானம் குடிக்கிறவங்க, ஆடுறவங்க, ஆடிட்டு அப்படிதான் இருக்கிறாங்க. சரிங்களா? பொதுவா நான் உலகத்துல உள்ளவங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்ள, நல்ல விலையுயர்ந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் தங்க மேல பூசிக்கிறாங்களாம். பூசிக்கொண்டு ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்திற்கு கவலைப்படாமல் போகிறார்கள். மறுபடியும் கவலை அப்படின்ற ஒரு வார்த்தை. நீங்க இப்படியே இதையே படித்துக் கொண்டிருந்தீங்கன்னா நிறைய படித்துக் கொண்டே போகலாம். ஆக அங்க முதல் பகுதியில பார்த்தோம். முதல் காரியத்துல நம்ம பார்க்கிற பொழுது இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்க கவலையற்று இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நீங்க அதுல கவனமற்று இருக்கிறீங்களா அப்படின்றத ஆண்டவர் கேட்க விருப்பப்படுறாரு. 2வது காரியத்துல யெகூ தேவனுடைய காரியத்தெல்லாம் செஞ்சிருந்தாலும் அவருடைய நியாயப்பிரமாணத்தின்படி முழு மனதோடு செயல்படுவதில் அவர் என்ன செஞ்சாரு, கவலையற்று இருந்தாரு. அப்படின்னா நம்ம படித்த ஒரிஜினல் லாங்குவேஜ் படிக்கும் போது அதை கை கொள்வதில் குறைவற்றிருந்தாரு படிக்கிறோம். ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, எல்லாம் சரியா போயிட்டு இருக்குன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நல்லா ஆடுறாங்க, நல்லா பாடுறாங்க, நல்லா மதுபானங்களை குடிக்கிறாங்க, வாசனை திரையெல்லாம் பூசிக்கிறாங்க, எதுவும் குறையிலங்க, நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்தை குறித்து கவலைப்படாது போனார்கள். யோசேப்பு குறித்து ஒருவேளை இதுல நிறைய படிக்க நமக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா யோசேப்புடைய காரியத்தை நீங்க சற்று கவனிக்கணும். இப்போ அப்பாவோடு இருந்தாரு, அப்பா தன்னுடைய பிரியமான மகனா வச்சிருந்தாரு, அவருக்கு நல்ல பலவர்ண அங்கேயெல்லாம் எடுத்து கொடுத்தினாரு. ரொம்ப நேர்த்தியாக வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை இந்த யோசேப்பு. மிக மிக கவனமாக எல்லா காரியத்தையும் அவருடைய தகப்பன் அவருக்கு செய்திருந்தாரு. ஆனா யோசேப்பு தன்னுடைய எதிர்காலத்தை பத்தி யோசிக்கவே இல்லை, அதை பத்தி கவலைப்பட்டதே இல்லை. எப்படி இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்கல. திடீர்னு சடிதியாக அடிமையாக விற்கப்பட்டு எகிப்துக்கு போன பிற்பாடு யோசேப்பு சற்று நிலை குலைந்து போனார் ஆரம்பத்துல. பிறகு ஆண்டவரோடு ஒப்புமையாகி அவர் அந்த காரியங்களை கடந்து போனார். அப்போ இந்த இடத்துல இந்த யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலையற்று போகிறார்கள் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு என்ன ஒரு பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கப்படுகிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதுனா காலா அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறது. அப்படின்னா பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கவலைன்ற வார்த்தை தமிழ்ல வந்துட்டு இருக்கு. ஆனா நான் இதோட 3 வார்த்தை சொல்லிட்டேன். எபிரேய வார்த்தையில 3 வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்க. நீங்க முதல் வார்த்தையாக அமெலோ அப்படின்ற வார்த்தையை படிச்சோம். அடுத்தது சாமார் அப்படின்ற ஒரு வார்த்தையை படிச்சோம் யெகூடைய அனுபவத்துல. இப்போ காலா அப்படின்ற ஒரு வார்த்தையை படிக்கிறோம். ஆனா ஒரே வார்த்தை தான் தமிழ்ல இருக்கு. அவங்க கவலைப்படல அல்லது கவலையற்று இருக்கிறாங்க அப்படின்னே படிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ இதுல நீங்க கவனிக்க வேண்டிய காரியம், இந்த காலான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை அதுக்கு என்ன மொழிபெயர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்காக அவங்க கொஞ்சம் கூட
என்ன செய்யல, வருத்தம் தெரிவிக்கல. அதை குறித்து அவங்க கொஞ்சம் கூட சஞ்சலப்படல. அவங்க அதை குறித்து கொஞ்சம் கூட ஒரு மனசுல எந்த விதமான கிளேசமும் ஏற்படாம அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனங்களை படித்து வருகிற சூழ்நிலையில நமக்கும் கவலைகள் இருக்கிறது. அப்போ நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த இடத்துல கவலையற்றிருக்கிறாங்கன்னு சொல்றாருன்னா, அவர் நம்மளை கவலைப்பட சொல்லல, அவர் கவனமா இருக்க சொல்றாரு, ஜாக்கிரதையா இருக்க சொல்றாரு, அக்கறையோடு இருக்க சொல்றாரு, வாட்ச்ஃபுல்லா இருக்க சொல்றாரு, ரொம்ப ஞானமா நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு எச்சரிக்கிறாரு. ஆக இந்த வார்த்தைகளை படிக்கும் போது நம்மளும் ஏதோ கவலைப்படணும்னு சொல்லி நீங்க நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஆனா ஒரு காரியத்தை ஆண்டவர் இப்பொழுது அறிவுறுத்த விரும்புகிறார். இந்த கடைசி கால வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு லூக்கா புஸ்தகத்துல 21:34 ஒரு ஆலோசனை சொல்றாரு பாருங்க. லூக்கா 21:34, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. லௌகீக கவலை. இப்ப நம்ம படிக்க போகிறது இந்த 2 கவலையை குறித்து படித்து நம்ம தியானத்தை முடிக்க போறோம். இன்னைக்கு நிறைய காரியங்கள் அப்படியே நம்ம ஒரிஜினல் லாங்குவேஜ்ல இருந்து படிச்சுட்டு வந்தோம். அதுக்கான அர்த்தங்கள் எல்லாம் படிச்சுட்டு வந்தோம். ஆனா இங்க பவுலார் 2 கவலைகளை குறித்து ஒரு இடத்துல எழுதுவார். நீங்க நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா, ரொம்ப கவலைப்படுறவங்களுக்கு அவங்க கூட கவலைப்படுற ஆட்களையும் அவங்க தேடிட்டு இருக்காங்க. ஒரு முறை இயேசு கிறிஸ்து அப்படியே படகுல பயணித்துட்டு வந்துட்டு இருக்கும்போது, ரொம்ப அலைச்சல்னால அநேக இடங்களுக்கு அலைந்து திரிந்து ஊழியங்களை செஞ்சதுனால ரொம்ப சோர்ந்து போயிட்டார். சரிங்களா? ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. இப்படி சோர்ந்து போன உடனே அவர் அப்படியே அந்த படகுல அசந்து தூங்கிட்டார். தூங்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பெரிய அலை, பெரிய மோதல், பெரிய போராட்டம். உடனே கலங்கிட்டு அங்க இங்கேயும் அந்த சீசர்கள் ஓடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க இது மாதிரி பலமுறை பயணித்தவங்க, பல புயலை பார்த்தவங்க. அப்ப நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணிடலாம், நம்ம இஷ்டப்படி அதை மேற்கொண்டலாம்னு சொல்லி அவங்களால இயன்றதெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, தண்டு வலித்து பார்த்தாங்க, ஒண்ணும் முடியல. முடியாத உடனே இயேசுவை தட்டி எழுப்பிட்டு, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையா? நிறைய நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம கவலைப்படுறது மாத்திரம் இல்லாம ஆண்டவரையும் நம்ம கூட சேர்ந்து கவலைப்படும்படி அழைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாதுன்றார். நம்ம அவர்கிட்ட போய் நம்ம கேட்கிறோம், நான் இப்படி இருக்கிறேனே உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையான்னு கேட்கிறோம். அவர் சொல்றாரு, நான் உன்னையும் கவலைப்படல சொல்ல, நானும் உன்னுடைய காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டியது இல்ல. நம்ம யாருமே கவலைப்பட வேண்டியது இல்ல. அப்புறம் ஏன் நீ மட்டும் கவலைப்படுற? கவலைப்படுறதுனால ஒருவன் தன்னுடைய சரீரத்துல ஒரு அளவை கூட்டிட முடியுமா? தன்னுடைய சரீரத்துல ஒரு அளவை அவன் மேற்கொண்டு போயிட முடியுமா? அவன் கவலைப்படுறதுனால எதையாவது சாதிக்க முடியுமான்னு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலையும் கேட்டிருக்கிறார். அப்போ கவலை அவசியமான்னு கேட்டா, எந்த ரீதியில நீங்க கேட்டாலும் சரி, கவலை நமக்கு அவசியம் இல்லாத ஒண்ணு. நீங்க அதை உங்க வாழ்க்கையில எடுத்துட்டு போகணும்னு ஆண்டவர் எங்கேயுமே சொல்லல. அது உங்களுடைய வாழ்க்கையில சாத்தானால விரிக்கப்படுகிற ஒரு வலையும், அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அகப்படுத்துகிறதும், உங்களுடைய இருதயத்தை பலவீனம் அடைய செய்கிறதும், உங்களுடைய கடமையிலிருந்து நீங்கள் பிசகி செல்ல செய்கிறதும், ஆண்டவரை விட்டு நீங்க பின்வாங்கி போக செய்கிறதும், உங்களுடைய விசுவாசத்தை குறைச்சல் அடைய செய்கிறதும், உங்களுடைய வாழ்க்கையை அசைக்கக்கூடியதுமா இருக்கிறது இந்த கவலை. ஆக இந்த கவலை உங்களுக்கு அவசியம் இல்லை, இந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. கடைசி நாட்கள்ல பிசாசு பல்வேறு காரியங்களை உங்களை அகப்படுத்துகிற நேரத்துல, ஒருவேளை சத்தியத்துல கரெக்டா இருப்போம், வேதத்தை நல்லா படிக்கிறவங்களா இருப்போம், நல்லா ஜெபிக்கிறவங்களா இருப்போம், ஆனா கவலை நம்மளை விட்டு போகிறதாக இருக்காது. நம்ம கவலையை நம்ம கூடவே வச்சுக்குவோம். பரவாயில்ல, நீயும் உட்கார்ந்து கூட ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருந்து கொண்டிருக்கோம். ஒருவேளை இன்னும் ஒருபடி மேல போய் நான் இன்னொரு அனுபவத்தை சொல்லுவோம் அப்படின்னா, மார்த்தாள் மரியாள் இந்த வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போயிருக்கிறாரு. பெத்தானியாவுக்கு போகும்போதெல்லாம் அந்த வீட்டுக்கு போவார். ஏன் தெரியுமா? நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா, இப்ப பாண்டிச்சேரிக்கு வந்தா நாங்க இவங்களை பார்க்காம வரமாட்டோம் அப்படின்னீங்க நீங்க. அல்லது காரைக்காலுக்கு போனா நாங்க இவங்களை பார்க்காம வரமாட்டோம் அப்படின்னீங்க. அல்லது பிரான்ஸுக்கு போயிட்டோம்னா நாங்க இவங்க வீட்டுக்கு போகாம வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு நபரை பத்தி சொல்றீங்கன்னா, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல. இயேசு கிறிஸ்துவும் இந்த வீட்டுக்கு போகாம பெத்தானியான்னு போயாச்சுன்னா, லாசரு, மார்த்தா, மரியா வீட்டுக்கு போகாம இருக்க மாட்டார். ஏன் முதல் காரணம் அப்படின்னா, இயேசு சொல்ற காரியத்தை அப்படியே அவங்க கேட்பாங்களாம். இயேசு தனக்கு இருந்த இந்த ஊழியத்தில் இருந்த பாரங்களை அவர் பகிர்ந்து கொள்வாராம். அவங்க கூட செலவிடுகிற நேரம் அவருக்கும் ரொம்ப லெகுவாக அவருடைய பாரங்களை குறைக்கக்கூடிய ஒரு லெகுவான சூழ்நிலையா இருக்குமா. அதனால யாருமே அவருடைய காரியங்களை கேட்க ஆர்வம் இல்லாத இருக்கிற நேரத்துல இந்த மார்த்தாள் மரியாள் வீட்டுல இதை செய்வாங்களா. அதனால அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போறான். அப்ப ஒரு முறை இது மாதிரி போயிருக்கும் போதுதான் இயேசு கிறிஸ்து பேசுறதை கேட்கறதுக்காக நேர மரியாள் காலில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்காங்க. அங்க உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, அல்லது ஒரு சகோதரி உள்ள இருந்து சத்தம் போடுறாங்க. மார்த்தாள், ஆண்டவரே, என்னைய தனியா என் சகோதரியை விட்டுட்டு எல்லா வேலையும் விட்டுட்டு உங்ககிட்ட உட்கார்ந்து இருக்கிறாளே, அவ எல்லாத்தையும் விட்டுட்டு நான் மட்டும் தனியா கஷ்டப்படுறதை பார்த்து உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்பான்.
நீங்க அத வேதத்துல நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே, நான் மட்டும் கிடந்து தனியா கஷ்டப்படுறேன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, மாத்தாளே மாத்தாளே, பற்பல காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனா தேவையானது ஒண்ணுதான். தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற அல்லது தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை கொடுக்கும்போது அந்த பங்கை மட்டும் எடுத்துக்கோ, உன் சகோதரி அதை தான் எடுத்திருக்கிறா, நீ அதை மட்டும் செய்ன்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்களும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கலாம், ஜெபம் பண்ணலாம். ஆனா உங்க கவலை உங்களை விட்டு போயிருச்சா? உங்களுடைய பாரம் உங்களை விட்டு போயிருச்சா? உங்களுடைய வேதனை உங்களை விட்டு போயிருச்சா? இது முடிச்சோனே நம்ம அடுத்தது எதுக்கு கவலைப்படலாம்னு யோசிச்சுட்டு இருப்போம். அல்லது இப்படி இந்த சத்தியங்களை கேட்டுட்டு இருக்கும் போதே வேற ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டுட்டு இருப்போம். கவலை என்பது வாழ்க்கையில் பழகின ஒன்றாக மாறிவிட்டது நமக்கு. சொன்னாங்கல்ல, இனி இப்படிதான் இருக்கும் உலகத்துல. நீங்க இதுல பழகிக்கங்க அப்படின்னு சில காரியத்தை சொல்றது மாதிரி பழகி போயிட்டோம். ஆனா ஆண்டவர் நம்மளை பழக சொல்லல. ஆக நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கிற பொழுது, எச்சரிக்கையா இருக்கிற பொழுது, ஆண்டவருடைய காரியங்களை மிக மிக நேர்த்தியாக நீங்கள் செயல்படுகிற பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கவலைகளை ஆண்டவர் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். ஆக நம்ம இன்னைக்கு 2 வகையான கவலையை குறித்து வேதம் சொல்லுது. ரொம்ப ஆழமாக, அழுத்தமாக அதை குறித்து பார்த்து நாம் கடந்து போகலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இதுலதான் நம்ம இந்த 2யும் ஒரே வசனத்துல பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம படிக்க போகிறோம். 10வது வசனம், 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனம். இந்த வசனத்துல நீங்க வாசிக்கிற பொழுது, தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. நம்ம இது வரைக்கும் கவலை என்ற வார்த்தையை படிச்சுட்டு வந்தோம். இப்போ வந்து துக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த துக்கம் என்பது அநேக நேரத்துல இந்த துக்கமும் கவலையும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரிதான் இருக்கிற மாதிரி இருக்கும். துக்கம் என்பது என்ன ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இருதயத்துல ஒரு விதமான ஒரு விசனம், ஒரு விதமான ஒரு காரியம், அல்லது எப்படி சொல்றது, நமக்கு அந்த அந்த விசனத்தினால நம்ம அடுத்த கட்டமா ஒரு காரியத்தை செய்வோம். ஒரு விதமான ஒரு அழுத்தம், ஒரு விதமான ஒரு பாரம், ஒரு விதமான ஒரு நெருக்கடி அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நீங்க இந்த துக்கத்தை நீங்க பல விதத்துல பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவுடைய இருதயமும் துக்கம் அடைந்தது. இயேசு கிறிஸ்து அப்படியே அந்த கெத்செமனே தோட்டத்துல இருக்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, என்னுடைய இருதயம் என்ன செய்திருக்கு, பாரமா இருக்குது, என்னுடைய இருதயம் பாரம் அடைந்திருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அநேக நேரத்துல அந்த துக்கம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஒருவேளை இந்த 2 வார்த்தை வேறு வேறு வார்த்தைகள் போல இருந்தாலும் நம்ம இதை கவலையோடு ஒப்பிட்டு அநேக நேரத்துல குழம்பி கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க துக்கம் என்கிற வார்த்தை 2 விதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுக்கேற்ற துக்கம், லௌகீக துக்கம். இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிறது எந்த துக்கம்ன்றதை நீங்க பார்த்துட்டா நீங்க என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவை நீங்க எடுக்கிறதுக்கு அது ஏதுகரமா இருக்கும். அதை தான் நம்ம பார்த்து இந்த செய்தியை முடிக்க போகிறோம். இந்த இடத்துல துக்கம் என்ற வார்த்தைக்கு என்ன எபிரேய வார்த்தை கிரேக்க வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னா, லூபே அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்காங்க. லூபே, ஒருவேளை இன்னைக்கு ஜிபே கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு இப்போ ஜிபே கேள்விப்பட்டவங்களுக்கு லூபேயும் ஈஸியா புரியும். அப்படின்னா அந்த வார்த்தை ரொம்ப எளிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். லூபே அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. இந்த லூபே என்ற வார்த்தை 2 வார்த்தைக்கும் பொதுவாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கவலை அல்லது மன்னிக்கும் துக்கம் என்ற வார்த்தையை நீங்க கிரேக்க பதத்துல படிச்சா லூபே அப்படின்னு படிப்பீங்க. ஒருவேளை பிரெஞ்சுல என்னெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியல, நீங்க படிச்சுக்கோங்க. அப்போ இந்த லூபே அப்படின்னும் போது தேவனுக்கு ஏற்ற துக்கம், லௌகீக துக்கம். சரி, இப்ப தேவனுக்கு ஏற்ற துக்கம்னா என்ன செய்யும், அது எப்படிப்பட்ட முடிவை கொடுக்கும், லௌகீக துக்கம் என்ன முடிவை கொடுக்கும்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? இந்த வசனத்தை ஒரு முறை கூட படிச்சு நம்ம கடந்து போகலாம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கவலையை குறித்து படித்தோம். கவலையோடு சற்று தொடர்புடைய துக்கம் என்ற வார்த்தையை இப்ப படிக்க போறோம். இந்த துக்கம் அப்படின்ற வார்த்தை தேவனுக்கேற்ற ஒரு துக்கம், தேவனுக்கேற்ற ஒரு நெருடல், தேவனுக்கேற்ற ஒரு இருதயத்துல சின்ன ஒரு பாரம், இருதயத்துல ஒரு சின்ன நெருக்கடி, அல்லது இருதயத்துல ஒரு சின்ன ஒரு ஒரு விதமான ஒரு பாரமோ நெருக்கடி நமக்கு இருக்குதுன்னா அது என்ன செய்யுமானா, பின்பு நீங்க மனஸ்தாபப்பட விடாம நீங்க என்ன செய்யுமா, ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலுக்கு உங்களை வழி நடத்துமா. ஆனா லௌகீக துக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது உடனே என்னதான் பண்ணுமானா, மரணத்தை தான் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு எந்த துக்கம் அவசியம், அல்லது எந்த துக்கத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுகிறீங்க உங்க வாழ்க்கையில ரட்சிப்புக்கு எதுவா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க போறீங்க. தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில நான் ஏன் இதை செஞ்சேன், நான் இது செஞ்சிருக்க கூடாது, நான் இதை பேசியிருக்க கூடாது, நான் இப்படி நடந்திருக்க கூடாது, என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அது நீங்க பிறகு மனஸ்தாபப்பட்டு வேதனைப்பட இடம் இல்லாம நீங்க மனம் திரும்ப உங்களை வழி நடத்துமா. இப்போதே நான் மனம் திரும்பணும், இப்பவுமே ஆண்டோட்ட அறிக்கையிடணும், இப்பவே நான் ஆண்டோட்ட ஒப்புரவாகணும் அப்படின்னு சொல்லி உங்களை வழி நடத்துமா தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஆனா லௌகீக துக்கம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு மரணம் தான் அதுக்கு முடியும். நீங்க உங்க வாழ்க்கையில எந்த துக்கத்தால நீங்க பீடிக்கப்பட்டிருக்கிறீங்க. அநேக நேரத்துல துக்கம் நம்முடைய வாழ்க்கையில சொல்லுவாங்க, துக்கம் தொண்டையை அடைக்குதுங்க, துக்கத்தினால நான் சோர்ந்து போயிருக்கிறேன், நான் போய் ரொம்ப கவலையோட இருக்கிறேன், நான் ரொம்ப பாரத்தோட இருக்கிறேன்லாம் சிலர் சொல்றதை கேட்டிருக்கிறீங்க. எனக்கு அன்பானவர்களே, முதலாவது
இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை குறித்து ஒரு காரியத்தை படித்து பிறகு லௌகீக துக்கம்னா என்ன அப்படின்றதையும் படிச்சு நம்ம தியானத்தை முடிக்க போறோம். சரிங்களா? அதை படித்து நம்ம எப்படி அதை மேற்கொள்ள போறோன்றதை அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது காரியம், அதே 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்ன பண்ணுமானா, பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும், குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிட்டு, இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். இன்னைக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருக்கும்னா, உங்ககிட்ட எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குமான்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பீங்களா? ஐயோ, தேவனுடைய காரியமா ரொம்ப கவனமா இருக்கணும். ஓய்வு நாளா, ஆண்டவருக்கு கொடுக்கிற தசம பாகமா, ஆண்டவருக்கு செய்யற ஊழியமா, ஆண்டவரை பத்தி பேசுறதா ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்களா? அவங்கதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம் உடையவங்களா இருக்கிறாங்களாம். அடுத்ததாக, அவர்கள் நியாயம் சொல்றவங்களா இருப்பாங்களாம். பாத்தீங்கன்னா, சிலருடைய நியாயம் எல்லாம் எப்படி இருக்கும்னா, தான் வீட்டுக்கு ஒரு நியாயம் பேசுவாங்க, பிறருக்குன்னா ஒரு நியாயம் பேசுவாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா, வேதத்துல அப்படி நிறைய பேர் பேசுனவங்கள படிச்சிருப்பீங்க. தனக்குன்னு வரும்போது ஒரு காரியம், அதான் சொல்லுவாங்க, தான் தப்பு பண்ணிட்டா அவங்க அட்வொகேட்டா மாறிடுறாங்களாம், மற்றவங்க தப்பு பண்ணா ஜட்ஜா மாறிடுறாங்களாம். ஒரே நபர் தான், தான் தப்பு பண்ணும்போது அட்வொகேட் எப்படி ஒருத்தர் போராடுவாரோ, அல்லது எப்படி ஒருத்தர் வந்து அப்படியே போராடி தனக்காக ஒரு காரியத்தை வெற்றி கிடைக்க பிரயாசப்படுவார், அது போல ஒரு அட்வொகேட்டா செயல்படுவாங்களாம். ஒரு தன்னுடைய பிரச்சனை இருந்து மீளத்தக்கதாக. ஆனா மற்றவங்க தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னா இவங்க ஜட்ஜா மாறிடுவாங்க. அப்போ இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க பார்க்கணும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, அவங்க ஜாக்கிரதையா இருப்பாங்க. தேவனுக்கு ஏற்ற துக்கம் உள்ள பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருப்பாங்க. ரொம்ப கவனமா இருப்பாங்க. 2வது, அவர்கள் என்ன செய்வாங்க? சரியா நியாயம் சொல்றவங்களா இருப்பாங்க. அவங்க கிட்ட பாவத்தை குறித்த ஒரு பெரிய வெறுப்பு இருக்கும். பாவிகளை வெறுக்க மாட்டாங்க, பாவத்தை வெறுப்பாங்க, தீமையை பொறுக்க மாட்டாங்க, தீமையை வெறுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு தேவனுக்கு பயப்படுற ஒரு பயம் இருக்குமா? எவ்வளவு பெரிய பயம் அப்படின்னு எழுதுறாரு பவுலர். தேவனுக்குள்ள பயம். ஆனா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நிபுணமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லி 128ஆம் சங்கீதம் முழுவதுமே கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் வேதம் சொல்லுது. ஆக கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பயம் அவங்கள்ட்ட இருக்குமா? அடுத்தது, தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுல ஒரு பெரிய ஆவல் இருக்குமா? எப்படா வார்த்தைகள் கேட்கும்? எப்படிதான் நம்ம படிக்கலாம்? எப்படிதான் ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்கலாம்? சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் எப்பொழுது விடியும் என்று சொல்லி ஜாமக்காரனை போல காத்துட்டு இருப்பேன். விடியும் போது உங்களுடைய வசனத்தை படிக்க நான் ஆவலா இருக்கிறேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுவார். இப்படி ஆவலா இருப்பாங்களா? அடுத்தது, எப்படி பக்தி வைராக்கியம் சொல்லுவாங்களா? அவங்களுக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை அவங்க உண்மை பண்ண முடியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா, தாவீதை குறித்து மன்னிக்கவும், தானியேலை குறித்து சொல்லும்போது, தானியேலை என்னென்ன விதத்துல குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தாங்களாம். ஏறத்தாழ ஒரு 122 பேர் அவரை குற்றம் கண்டுபிடிக்க பாக்குறாங்க. இன்னைக்கு நம்மள ஒருத்தர் குற்றம் கண்டுபிடிக்க பார்த்தாலே நம்மளுடைய சூழ்நிலை என்னன்னு சொல்ல முடியல. அப்போ இவரை அங்க இருந்த தேசாதிபதிகள் ஒரு 120 பேரு. அதுக்கு கூட அங்க அவருக்கு கூட இருந்த அந்த எப்படி சொல்றது, அங்க இருந்த அவரு கூட இருந்த மந்திரிகள், அவங்க ஒரு 3 பேர் இருந்தாங்க. அதுல இவரு ஒருத்தர். ஆக 2 பேர் இவருக்கு விரோதமா நிக்கிறாங்க. ஆக 122 பேர் இவருக்கு விரோதமா குற்றம் சாட்ட பிரயாசப்பட்டாங்க. குற்றம் கண்டுபிடிக்க பிரயாசப்பட்டாங்க. எதுலயுமே குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஒரே ஒரு விஷயத்துல குற்றம் கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா, அவருடைய தேவனுடைய விஷயத்துல தான். ஏன் அப்படின்னா, அவர் ராஜாவும் பயப்படல, வேற யாருக்கும் பயப்படல, ஆண்டவருக்கு மட்டும் பயப்பட்டாரு. ஆக இந்த பக்தி வைராக்கியம் நம்மகிட்ட இருக்கா? ஆக தேவனுக்கு ஏற்ற துக்கம் உள்ள பிள்ளைகள்ட்ட இந்த பக்தி வைராக்கியம் இருக்குமா? அல்லது அவர்கள் எல்லா காரியத்திலும் கண்டிப்பா இருப்பாங்க, ரொம்ப கவனமா இருப்பாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அவர்கள்ட்ட எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி பவுலார் என்ன சொல்றாரு? தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்த பிள்ளைகளை குறித்து இந்த பவுலார் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆக இன்னைக்கு இந்த காரியத்துல நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு நம்மகிட்ட இருக்க துக்கம் எப்படிப்பட்டது? நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோமா? நம்ம வந்து ரொம்ப நியாயம் சொல்லுதல்ல கரெக்ட்டா இருக்கிறோமா? பாவத்த நம்ம வெறுக்கக்கூடியவங்களா இருக்கிறோமா? தேவனுக்குள்ள பயம் நம்ம இடத்துல இருக்குதா? தேவனை குறித்த ஆவல் நமக்கு இருக்கிறதா? பக்தி வைராக்கியம் இருக்கிறதா? கண்டிப்பு இருக்கிறதான்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய துக்கம் எப்படிப்பட்டது என்பதை நீங்க அறியணும்னா, தேவனுக்கு ஏற்ற துக்கம் உள்ள பிள்ளைகள்ட்ட எல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் இல்லாதவங்கள்ட்ட வேற என்ன துக்கம் இருக்குன்றத அடுத்தது படிக்க போறேன். சரிங்களா? ஆக தேவனுக்கு ஏற்ற துக்கம் இல்லாதவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, லௌகீக துக்கம் உடையவங்க. லௌகீக துக்கத்த ஆண்டவர் ஒரு உவமையின் மூலமா சொல்றாரு. லூக்கா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வசனம் நமக்கு பரிச்சயமான வசனம் தான். அத நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 8:14. முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும், ஐஸ்வர்யத்தினாலும், சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு
பலன் கொடாது இருக்கிறார்கள். நல்ல வசனம் கேட்கிறாங்க, நல்ல வேதம் படிக்கிறாங்க, நல்லா எல்லாம் செய்யறாங்க. அதை கேட்டுட்டு போன உடனே அவங்களுக்கு என்ன ஒரு கவலை வந்துருதுன்னா, பிரபஞ்சத்தின் கவலை. அப்படின்னா உலகத்துல இருக்கிற கவலை, உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், வாழ்க்கையினுடைய தேவைகள், பிள்ளைகளுக்கு அடுத்ததா இருக்கலாம், குடும்பத்துக்கு அடுத்ததா இருக்கலாம், வேலைகளை கொடுத்ததா இருக்கலாம். இதெல்லாம் அவங்கள போட்டு நெருக்குனதுனால அது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு முல்லை போல இருந்து சிற்றின்பம் இது போல காரியங்கள் அவங்களை நெருக்கி என்ன செய்யறாங்களாம், பலனே கொடாம போயிடுறாங்களாம். ஆற உங்களுடைய கவலை என்ன? உங்களுடைய துக்கம் என்ன? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை பின்பற்ற பிள்ளைங்களா, நம்மள பாக்குறவங்க, நீங்க தேவனுக்கு ஏற்ற துக்கம் உண்டவங்களா இருக்கிறதுனால, தேவனுடைய காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கிறீங்க நம்மள சொல்ற மாதிரி இருக்குதா? அல்லது நம்ம உலக பிரகாரமான கவலையினால, அல்லது உலக பிரகாரமான லௌகீக துக்கத்தினால பிடிக்கப்பட்டு, நம்ம வேதனையோடு நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோமா என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை மலை பிரசங்கத்துல சொல்லுவார் பாருங்க. மத்திய 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். மத்திய 6ஆம் அதிகாரம் 34வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். இன்னைக்கு இந்த கவலை பற்றி படிக்கும்போது நிறைய படிச்சுட்டு இருக்கலாம். நம்ம நேரம் தான் பத்தாது நமக்கு. என்ன சொல்றாங்கன்னா, சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நடக்க போறத குறித்து கவலை, சிலருக்கு நடந்த காரியத்தை குறித்து கவலை, சிலருக்கு வந்து ஏற்கனவே நடந்த காரியம், ஒண்ணு நடந்துட்டு இருக்கிற காரியத்தை குறித்து கவலை, அல்லது ஏற்கனவே நடந்த காரியத்தை குறித்து கவலை. இப்படி கவலையும் ஒரு துக்கமும் பாரமும் அநேகருடைய வாழ்க்கையில பலவிதமா இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நாளைய தினத்தை பத்தி கவலைப்படாது. நாளைக்குரியது உனக்கு இருக்குதா இல்லையானே தெரியாது. அந்த நாள் உன்னுடையதான்னு கூட உனக்கு தெரியாது. ஆனா நாளைக்காக நீ கவலைப்படுற, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆக நம்முடைய கவலை எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளையும் ஒப்பு கொடுக்கிறவங்களா இருந்தோம்னா, அந்த நாளை பத்தியும் கவலை இல்லை, இன்னும் வரக்கூடிய நாளை பத்தியும் நமக்கு கவலை இல்லை. நம்ம அநேக நேரத்துல என்ன தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தான் எல்லாத்தையும் செய்யறது போன்ற ஒரு மனநிலையுடையவர்களாக நம்ம ஆண்டவர் இடத்துல நம்மளை ஒப்பு கொடுக்க தவறும் போது நம்ம என்ன செய்யறோமா, குறைவுபட்டவங்களா இருக்கு. நம்முடைய செய்தியினுடைய முடிவாக லௌகீக கவலை அப்படின்னா என்னன்றத சாட்சியாமத்துல இருந்து அல்லது கிறிஸ்துவுடைய மலை பிரசங்கத்துல இருந்து 2 பாயிண்ட் மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். நம்முடைய நேரம் கடந்துருச்சு. நம்ம இந்தியன் டைம் எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்க டைம் எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு அது டைம் கடந்துருச்சு. 2 கொட்டேஷன் மட்டும் வாசிக்கிற பாருங்க. முதலாவது சொல்லப்படுகிற காரியம், நம்மால் செய்யப்பட வேண்டிய காரியத்தின் மேலாண்மையை நமது கரங்களிலே எடுத்துக்கொண்டு அதன் வெற்றிக்காக நமது சொந்த ஞானத்தை சார்ந்திருப்போமானால் அதுதான் என்னதான் லௌகீக கவலை. நான் மறுபடியும் வாசிக்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு தமிழ் கரெக்டா புரியும் நினைக்கிறேன். நம்மால் செய்யப்பட வேண்டிய காரியத்தின் மேலாண்மையை நமது கரத்தில் எடுத்துக்கொண்டு, அப்படின்னா ஒரு காரியத்தை நம்ம தான் செய்யணும், அந்த காரியத்தை நான் தான் செய்தாகணும்னு சொல்லி அதை நம்ம கையில எடுத்துக்கொண்டு அதன் வெற்றிக்காக நமது சொந்த ஞானத்தை சார்ந்திருப்போமானால் அதுதான் லௌகீக துக்கமா. அப்படின்னா நான் தான் செய்யணும், நான் தான் பண்ணணும், என்னுடைய ஞானம், என்னுடைய புத்தி, என்னுடைய அறிவு, என்னுடைய நேரம், என்னுடைய வாய்ப்புன்னு சொல்லி நம்ம அதுதான் சார்ந்து செயல்படும் அப்படின்னா அதுதான் லௌகீக துக்கமா. தேவன் தராத ஒரு சுமையை நாம் எடுத்துக்கொண்டு அவரது உதவியின்றி அதை சுமக்க முயற்சிக்கின்றோம், அதுதான் லௌகீக கவலை. அப்படின்னா இதெல்லாம் தேவன் தராத ஒரு துக்கம், தேவன் தராத ஒரு சுமை. நாளைய பத்தி கவலைப்படாதுன்னு சொல்ற, நாளைக்குள்ள சுமையை தூக்கி தள்ள வச்சுக்கிறோமா? அல்லது உன் பிள்ளைகளுக்காக கவலைப்படாத, நான் அவங்களை பார்த்துக்குவேன் அப்படின்றாரு, அந்த கவலையை தூக்கி நம்ம தள்ள வச்சுக்கிறோமா? அல்லது உன்னுடைய வேலையை பத்தி கவலைப்படாத, உனக்கு எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்றாரு, அவர் உன்னை விசாரிக்கிறவர் அப்படின்னா உங்க கவலை எல்லாம் அவர் மேல வச்சிருங்கன்னு சொல்றாரு. எல்லாம் நம்ம அறிந்திருந்தோம். நமக்கு தரப்படாத ஒரு பாரத்தை அது அப்படியே ஆண்டவர் விட்டுட்டாரு, அதை அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு விடாம அந்த பாரத்தை மறுபடியும் தூக்கி நம்ம தலையில வச்சுக்கிறோமா, அதுதான் லௌகீக துக்கம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? தேவனுக்கேற்ற துக்கம் என்ன பண்ணணும்னா, நான் இன்னும் ஆண்டவரை பத்தி அறியணும், நான் இன்னும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், நான் ஆண்டவரோட நெருக்கமா இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது குறைநிறை இருக்கான்னு சொல்லி அதை பார்த்து சரி பண்ண முடியாதா இருக்கும். ஆனா லௌகீக துக்கம் என்ன பண்ணும்னா, நான் இன்னும் இந்த உலகத்துல சாதிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், என் ஞானத்தை பயன்படுத்தி என்ன செய்யலாம், என்னுடைய புத்தியை பயன்படுத்தி என்ன செய்யலாம், நான் அங்க ஓடி என்ன செய்யலாம், இங்க ஓடி என்ன செய்யலாம்னு சொல்லி அது வாழ்க்கையில தேவன் தராத ஒரு துக்கத்தை, தேவன் தராத ஒரு காரியத்தை சுமக்கக்கூடியதாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் ஒரு கொட்டேஷன் நான் சொன்னது போல வாசித்து முடிக்க போறேன். நாளைய தினத்திற்கான சுமைகளை இன்றைக்கு சுமப்பதற்கு இயேசு உதவி செய்வதாக வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கவே இல்லையாம். அப்படின்னா நிறைய நேரத்துல ஆண்டவரே எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீங்களே, எனக்கு அதை செய்யுங்க எதை செய்யுங்க நீங்க கேட்கும் போது நாளைய தினத்துக்கான ஒரு கவலையை குறித்து நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கூட கேட்கறதுக்கு கவலைப்படுறாராம், வேதனைப்படுறாராம். அவர் அதுக்காக வாக்குத்தத்தமே பண்ணலையாம். ஒருவேளை இல்லாத காரியத்துக்காக நீங்க கவலைப்பட்டு இருக்கிறீங்களா?
நமக்கு தேவையில்லாத ஒரு காரியத்தை குறித்து நீங்க யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? நம்முடைய ஞானத்துக்கு உட்படாத ஒரு காரியத்தை நம்ம ஞானத்தால சாதிக்க பிரயாசப்பட்டு இருக்கிறீங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதுவே லௌகீக துக்கம் அப்படி சொல்லி சொல்லப்படுகிறது. இப்படி நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு போதனையாக கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நான் இந்த செய்தியினுடைய நிறைவாக செய்ய விரும்புகிற காரியம், உங்களுடைய கவலை அல்லது உங்களுடைய துக்கம் எதை சார்ந்ததா இருக்குது? நீங்க லௌகீக துக்கத்தோட இருக்கிறீங்களா? அல்லது தேவனுக்கு ஏற்ற துக்கத்தோட இருக்கிறீங்களா? எனக்கு அன்பானவர்களே, நீங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எரேமியா 29:11 மாத்திரம் வாசிக்கலாம். எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற தேவன் சொல்லுகிறார். நீங்களும் அப்படி செய்ய மனதாயிராமல். அப்படின்னா வேதம் சொல்லுது. ஏசாயா 30:15 இப்ப வாசிச்ச வசனம் இருக்குது. முந்தின வசனம் எரேமியா 29:11 என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்துக்கிற முடிவை கொடுக்க உங்கள் மேல் ஆண்டவர் ரொம்ப வாஞ்சியா கவனமா இருக்கிறாராம். அது தீமைக்கானதுல நன்மைக்கு ஏதுவானது சொல்றாரு. நீங்க அமர்ந்திருந்து ஆண்டவர் செய்யறத பார்த்தாலே போதும். ஆனா நம்ம மனசு என்ன சொல்லுதான்னா அமர்ந்து இருக்காதாம். நம்முடைய சொல்லுவாங்களே, என்னுடைய மனசு வந்து அப்படியே குரங்கு மாதிரி தாவிட்டு இருக்குன்னு சிலர் சொல்றதை கேட்டிருப்பீங்க. எது எப்படியோ பட்டணத்தை அல்லது பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் தன்னுடைய மனதை அடக்குகிறவன் தான் உத்தமன் என்று வேதம் சொல்லுது. மனசு அடக்க முடியுது அவங்களால. உங்களுடைய தேவனுடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே, இன்னைக்கு நான் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறேன். இது வரைக்கும் நான் எத்தனையோ பாரத்தை சுமந்து என்னுடைய நேரத்தையும் என்னுடைய காலத்தையும் என்னுடைய சரீரத்தையும் நான் ஒடுக்கி நான் எல்லாத்துலயும் வேதனைப்பட்டேன். இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுக்க போறேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு துக்கம்னு ஒண்ணு இருக்கும்னா அது எதை பத்தியும் இருக்காது. அந்த உலகத்தில் உள்ள எதை பத்தியும் இருக்காது. தேவனுக்குரிய காரியத்துல தேவனுக்கேற்ற துக்கம் தான் என்னுடைய வாழ்க்கையில இருக்கும் போது வேற எந்த துக்கத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்பட விடாது, மனம் திருப்புதலுக்கு நடத்துது. லௌகீக துக்கம் எந்த வகையிலும் மீள விடாதபடி செய்து அது இறுதியிலே வேதனையும் மரணத்தையும் துன்பத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட துக்கம் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்து உங்கள் ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலை அல்லது கவனத்தோடு இருந்து ஜாக்கிரதையோடு இருந்து அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்கிறதுல நீங்க உறுதியாயிருங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிற பொழுது, தேவையற்ற பாரங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்காத பொழுது, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பாரத்தையும் மாற்றி போட்டு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கு. அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பாஸ்டர் முடிவு ஜெபத்தை செஞ்சிருங்க பாஸ்டர். நிறைவு ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அட்வென்டிஸ்ட் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலமாக நல்ல ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறீரப்பா. பிள்ளைகளுக்கு பல வேலைகள் இருந்த போதிலும் சூழ்நிலைகள் மத்தியிலும் உம்மை தேடுவதிலும் உம்மிடத்தில் ஜெபிப்பதிலும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட இந்த செய்திக்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே அநேக நேரத்திலே அநேக துக்கத்தோடு அநேக பாரத்தோடு நாங்கள் திரிந்து கொண்டிருக்கிறோம், அலைந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கேற்ற துக்கம் இருக்கும் என்று சொன்னால் அது பின்பு மனஸ்தாபப்பட விடாதபடி அது ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாய் நடத்துகிறது. அது ரட்சிப்புக்கு உறுதிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது என்பதை நாங்கள் படித்துக் கொண்டோம். ஆனால் அதையே தாண்டி நாங்கள் லௌகீக துக்கமுடையவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், இந்த உலக பிரகாரமான பாரத்தால் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், இந்த உலக சிற்றின்பங்கள், உலகத்தில் உள்ள நன்மைகள், உலகத்துக்கு ஏதுவான வாழ்க்கையிலே நாங்கள் குறைவுகளை கண்டு எங்களுடைய வாழ்க்கையில் துக்கப்படுவோம் என்று சொன்னார், அது மிகுந்த தீமையை எங்களுக்கு உண்டு பண்ணுகிறது என்பதை அறிந்து கொண்டோம். எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நாங்கள் எல்லா வகையிலும் ஜாக்கிரதையாய், எல்லா வகையிலும் உம்முடைய காரியத்தில் ஆவலாய், எல்லா வகையிலும் உமக்கு பயப்படும் பயத்திலே நாங்கள் நிறைவுள்ளவர்களாய், நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், உமக்கு செவி கொடுக்கிறவர்களாய், உம்முடைய காரியத்திலே மிகவும் மிகவும் நாங்கள் கவனமாய் இருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாளிலே கேட்ட இந்த செய்தியின்படி எங்கள் வாழ்க்கையிலே நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதேன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்பா. ஆனால் நாங்கள் அந்த நாளைய தினத்தை குறித்தோ வரும் காரியங்களை குறித்தோ கவலைப்பட்டு பாரப்பட்டு தேவன் கொடுக்காத ஒரு பாரத்தை, தேவன் எங்களுக்காக வைத்திராத ஒன்றை நாங்கள் எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே ஏன் எங்களுக்கு இது என்று சொல்லி உம்மை குறித்து உம்மிடத்தில் வந்து நாங்கள் இந்த மார்த்தாளை போல, ஏன் ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா? அல்லது அந்த சீசர்களை போல, ஏன் ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று நாங்கள் கேட்காதபடி, ஆண்டவரே எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடவும், தேவன் எங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையில் எங்களுக்கு இடர்பாடாய் பிசாசு செய்கிற காரியங்களை மாத்திரம் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து
நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் வரும் காரியங்களை குறித்து கலங்காதபடி, எதிர்காலம் எங்களுடைய தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் வாழ்க்கை எங்களுடைய கரத்தில் அல்ல. எங்கள் தேவன் எங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு, அவரே எங்களுடைய நம்பிக்கையும் எங்களுடைய எதிர்காலமாய் இருக்கிறார் என்பதில் நாங்கள் உறுதியா இருக்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றிலும் எங்களை நாங்கள் தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த நாளிலே கேட்ட இந்த செய்தியின்படி எங்களை ஒப்புக் கொடுத்து, எங்களுடைய கவலைகள், பாரங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, நாங்கள் இன்று முதல் உம்மை நாங்கள் முழுமையாய் பின்பற்ற, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை நாங்கள் பின்பற்ற, உங்களுடைய சுயத்தை விட்டுவிட்டு உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஒருவேளை அநேகர் தங்களுடைய குடும்பங்களில் பல்வேறு கவலைகளோடு, பல்வேறு பாரங்களோடு, பல்வேறு துக்கத்தோடு காணப்படலாம். இந்த நாளின் செய்தி அநேக மாற்றங்களை பிள்ளைகளுடைய இருதயத்திலே கொண்டு வரவும், அவர்கள் இன்னும் கர்த்தரோடு நெருங்கி கிட்டி சேருவதற்கு அது வழி நடத்தவும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நாங்கள் பலவீனர்களாக எண்ணுகிறோம். எங்கள் தேவனுடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்பதை அறிந்து, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வலுவாதபடி காக்கிற உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி எல்லா தீமைகளுக்கு எங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. ஏன்னா இந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த மினிஸ்ட்ரியை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான ஜெபின் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இசைவாக இந்த ஊழியத்தில் ஈடுபடுகிற அருமையான சாந்தி மிஸ் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இது போல இணைந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் பிரான்ஸ் தேசத்திலும் பல்வேறு உலக பகுதியிலிருந்து இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள காலங்களிலும் எங்களோடு இருந்து எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பலனும் ஐக்கியமும் கிருபையும் பாதுகாப்பும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் ஒருவருடைய குடும்பத்தோடும் எந்நாளும் இருந்து வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்வதாக. ஆமென். ஆமென்.